சமீபத்தில் வெற்றிகரமாக நடந்து முடிந்த 16வது நேஷ்னல் நியூமிஸ்மேட்டிக் எக்ஸ்போ பெங்களூர். ஜேஆர் டிவைன் ப்ளஸ் நேயர்களுக்கு அன்பு மாலை வணக்கம். நம்ம சேனலில் கிளிம்சஸ், அதாவது நடந்து முடிந்த ஈவெண்ட்டினுடைய ரிவ்யூ பற்றி பேச போகிற இன்னையோட தலைப்பு 16வது நேஷ்னல் நியூமிஸ்மேட்டிக் எக்ஸ்போ பெங்களூரில் நடந்தது. இந்த நாணய கண்காட்சியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தேதியில் இந்தியாவினுடைய ஆல்மோஸ்ட் லீடர் என்று வர்ணிக்கப்படும் இந்த 16வது நியூமிஸ்மேட்டிக் எக்ஸ்போ நடத்தினவங்க நீங்கள்லாம் தெரிந்த ராஜேந்திர மாரு குழுமத்தினர். ஸோ இந்த கண்காட்சியில் நம்மளுடைய ஸ்டால் ஜேஆர் காயின்ஸ் அண்ட் ஜெம்ஸு நம்ம பங்கு பெறதா ஏற்கனவே அறிவிச்சிருந்தோம், விளம்பரப்படுத்தியிருந்தோம். அதன்படி நம்மளுடைய ஸ்டால் ஏசி 73ன்ற ஸ்டாலில் நம்ம பங்கு பெற்றோம். இதோட வெற்றி ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது. அதை தாண்டி ஒரு ஆக்ஷன் நடக்கிறதாகவும் டிஸ்பிளே இருந்ததாகவும் அறிவிச்சிருந்தாங்க. அதன்படியே மிக சிறப்பாக விமர்சையாக இந்த கண்காட்சி ஏல விற்பனை மற்றும் டிஸ்பிளே நடந்தது. 100 ஸ்டால்கள் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் 80லிருந்து 85 ஸ்டால்களும், மற்றபடி அந்த வழக்கம் போல் அந்த கீழே இருக்கிறவங்க ரோட் சைடு வெண்டாஸ் எல்லாம் நல்ல போட்டிருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் நல்லாவே வியாபாரம் நடந்துட்டு இருந்தது. இதில் ப்ரொஃபஷ்னலிசம் அருமையாக பாதுகாக்கப்பட்டது. அந்த ப்ரொஃபஷ்னலிசம்க்கு ஏற்ற மாதிரி ஏற்பாடுகள், சாப்பாடு, நடைமுறைகள் எல்லாமே பின்பற்றப்பட்டது. டீலர்ஸ் மற்றும் கலெக்டர்ஸ் கட்டாயமாக அவங்க மகிழ்ச்சியாக இருந்தாங்க. நல்ல விற்பனை இருந்தது. ஆனாலும் இந்த ஸ்டால் அலோகேட் பண்ணுறதுலேருந்தும் ரெஸ்பான்ஸை பொறுத்த வரைக்கும் பொதுமக்களுடைய வரவேற்பு பற்றியும் அதில் சில சுணக்கங்கள் ஏற்பட்டது. தவிர்க்க முடியாததுன்னு சொல்ல முடியாது, தாராளமாக தவிர்த்திருக்கலாம், அரவணைச்சு போயிருக்கலாம். எனக்கே ஸ்டால் நம்பர் ஏசி 73 முன்னாடி கொடுத்துருந்தாங்க. அதை முன்னறிவிப்பின்றி அதை கொஞ்சம் தள்ளி விட்டுருந்தாங்க. அது எனக்கே கூட ஒரு என்ட்ரானோன்னா அந்த எதிர்பார்ப்பு உடஞ்சது. அது நம்மளுடைய இருக்கிற செல்ஃப் மோட்டிவ் குலைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம அதை பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டோம். ஆனால் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உண்மையாகவே நல்லா இருந்தது. இந்த இடத்துல மற்றவங்க எல்லாம் நாணயங்கள், பழத்தாள், அஞ்சல் தலை, கலைப்பொருட்கள் விற்கும்போது நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜி பின்பற்றியிருந்தோம்னா, நாணயங்கள், ஜெம்ஸ்டோன்ஸு, அதை தாண்டி ஹெரால்ட்ரினா ராயல் மோனோகிராம், இன்சைனா, இந்த மாதிரி எம்ப்ளம்ஸ், அந்த மாதிரி விஷயங்களை பேட்ஜஸ்ஸு, பட்டன்ஸ்லேயும் மற்ற பெரிய மோனோகிராம்ஸ்லேயும் ஒரு இந்த சப்ஜெக்ட் நம்ம எடுத்துக்கிட்டு ஹெரால்ட்ரின்ற சப்ஜெக்டில் எடுத்துக்கிட்டு நம்ம அதை சந்தைப்படுத்தியிருந்தோம். அதை எதிர்பார்த்ததை விட நல்லாவே மக்கள் மத்தியில் ரெஸ்பான்ஸ் இருந்தது. புது கஸ்டமர் நிறையா பேர் வந்திருந்தாங்க. எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸும் வெளிநாட்டில் உள்ள கஸ்டமர்களுக்கும் அவங்கள மீட் பண்ணுறக்கூடிய பெரிய வாய்ப்பாக இது இருந்தது. இதில் குறிப்பிடத்தக்க புது விஷயம் என்ன அப்படின்னா, நெதர்லாந்து மற்றும் ஹாங்காங்கில் நடக்கிற கண்காட்சிக்கு உண்டான அழைப்பிதழை இங்கேயே கொடுத்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு கட்டாயமாக இந்த கண்காட்சி வளர்ந்துட்டுருக்குது, நம்மளும் வளர்ந்துட்டுருக்குறோன்றதில் மாற்று கருத்து இல்லை. தொடர்ந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை அவங்க கரெக்ட் பண்ணும் பட்சத்தில் இதை விட பிரம்மாண்டமாக, இதை விட அடுத்த கட்டத்துக்கு, அடுத்த உயரத்துக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து பிரயாணிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு களம் பெங்களூரில் ஆல்ரெடி அமைஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் பெட்டராக அமையறதுக்கு உண்டான எல்லா வாய்ப்பு வசதியும் பெங்களூருக்கு இருக்குது. அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது. அதை எப்படி அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகணுன்றதை நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தான் தீர்மானிக்கணும். இதுலேயே அடுத்த ஜூலை மாதம் நடக்கவிருக்கிற கர்நாடகா நியூமிஸ்மேட்டிக் அசோசியேஷனோட கண்காட்சி பற்ற அழைப்பிதழும் கொடுத்தாங்க. அதுலேயும் கட்டாயமாக நம்ம ஸ்டால் போடுவோம். முடிஞ்ச அளவு இந்த ஏற்பாடுகள், இந்த சின்ன சின்ன சிக்கல்கள் எல்லாம் தவிர்த்து இன்னும் வெற்றிகரமாக பிரம்மாண்டமாக நடக்க ஜேஆர் காயின்ஸ் அண்ட் ஜெம்ஸும் ஜேஆர் டிவைன் ப்ளஸும் வாழ்த்துது. சந்திப்போம்.